இந்த வருஷத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த ஷார்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ பிக் பாஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி கேஃப் அப்படின்ற மாதிரி அங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஃப்ரிட்ஜா இல்லை டோரான்னு தெரியல ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனை நம்மளால் பார்க்க முடியுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ்ஸிங்ஸ். ஸோ ரைட் சைடு வந்து பெரிய சோஃபா போட்டு லிவிங் ஏரியாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸோட அந்த பர்டிகுலர் டிவியும் வந்து நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ ரைட் சைடு வந்து லிவிங் ஏரியா இருக்குது இந்த வருஷத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பிக் பாஸோட மெயின் என்ட்ரி விச் மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது பிக் பாஸ் மெயின் டோர் மெயின் கேட்லேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரைட் சைடு வந்து என்ட்ரி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு. ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மாற்றிருக்காங்க. ரைட் சைடு இங்கே ஒரு டோர் தெரியுது பாருங்க, மூணாவது பிக்சரில் கீழே. ஸோ அந்த டோர் வழியாக தான் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 3 விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ மேலே விஜய் சேதுபதி சார் வந்து பிரம்மாண்டமாக ஒரு லுக்கோட உட்காந்துட்டு இருக்காருல, ஸோ அதுதான் கன்ஃபெஷன் ரூம் நினச்சேன். பட் கீழே ரெண்டாவது இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் தீமோட மைக்கெல்லாம் வந்து செட் பண்ணி இதுதான் கன்ஃபெஷன் ரூம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இமேஜ் தான் வந்து கன்ஃபெஷன் ரூம். அப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது என்ன அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இந்த வருஷம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் புது புதுசாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்கான டோர் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு வெண்டிங் மிஷினாக என்னன்னு தெரியல ஒரு விஷயம் வந்து அங்கே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி ப்ரொமோஷனுக்காக ஏதாவது வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த வருஷம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் நோட் பண்ண விஷயங்கள். நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வருஷத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேறு என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம இந்த ஷார்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.